இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அண்ணே, நீங்க கோவப்படலன்னா நான் ஒன்று சொல்லட்டுமாண்ணே? மற்றவங்க பேசுறதுக்கெல்லாம் நாம இடம் கொடுக்க கூடாதுண்ணே. தனாவுக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் நடந்தாலும் கதிர் கூட இப்ப அவ விருப்பப்பட்டு தானே போயிருக்கா. ஆனா இப்போ 2 பேருமே தனி கொடுத்தனம் போயிட்டாங்கல்லண்ணே. நம்ம கடமைய நாம செஞ்சிடலாண்ணே. அவங்களுக்கு என்ன சீர்சனத்திலாம் செய்யணுமோ அதெல்லாம் நாம கொடுத்துருவோம்ண்ணே. ஏ சிவா, எதை சொல்ற நீ? இந்த குடும்பம் வேண்டாம், அப்பா வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த தனா வீட்டை விட்டு கதிரோட போயிட்டா. அவளுக்கு எதுக்காக நம்ம சீர் செய்யணும்? இத பாரு பத்மா, தனா அவ புருஷன் கொடுத்தா வாழ போயிருக்கா. அதுவும் இல்லாம பெத்தவங்களுக்கு கடமைன்னு ஒண்ணு இருக்கு, முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதை நம்ம செஞ்சுதாண்டி ஆகணும். அதை நம்ம செய்யலன்னா புவனேஸ்வரி பேசுற மாதிரி மத்தவங்களும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஊர் பேசவே இல்லைனாலும் அந்த புவனேஸ்வரி பேச வச்சிருவா. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாதுண்ணே. நீ சொல்றது சரிதான் சிவா. தனாவோட கல்யாணம் எப்படி வேணா நடந்திருக்கலாம். அவ நம்ம பேச்சை மீறி கூட போயிருக்கலாம். ஆனா மறுபடி நாம செய்ய வேண்டியதை செஞ்சுதான் ஆகணும். அதுதான் நம்ம குடும்பத்துக்கும் கௌரவமா இருக்கும். நம்ம பொண்ணு தனா மேல உங்களுக்கு கோவம் இருந்தாலும் பாசம் என்னைக்கும் உங்களை விட்டு போக போறதில்ல. ஏங்க, உங்களுக்கு எது நியாயம்னு படுதோ அதை நீங்க செய்யுங்க. சிவா அண்ணே, அவளுக்கு என்ன சீர் செய்யணுமோ அதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுத்துரு. சரிண்ணே, சரி. அண்ணே, என்னன்னு இப்படி சொல்றீங்க? என் பொண்ணு மேல இருக்கிற பாசத்துல சொல்லல. இன்னைக்கு ஊருக்கு முன்னாடி புவனேஸ்வரி பேச ஆரம்பிச்சிட்டா. தேவையில்லாத பேச்சுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். அவ படிப்பு, இந்த விளையாட்டுல ஜெயிச்சது, இதெல்லாம் தானே நீங்க அவளுக்கு கொடுக்கற சீருன்னு சொன்னீங்க. இப்ப மட்டும் எதுக்குன்னு அதை மாத்திக்கணும்? அதுல எந்த மாற்றமும் இல்ல. அவ படிப்பு, திறமை இதுவே அவளுக்கான அங்கீகாரமா தான் இருக்கும். அதுலயே அவ தலை நிமிர்ந்து வாழலாம். ஆனா மத்தவங்க நான் எதையும் செய்யலன்னு பேசும்போது அது அவளையும் பாதிக்கும். நான் இப்ப கொடுக்கணும்னு நினைக்கிறது வரதட்சணை இல்லை. என் பொண்ணு என் கௌரவத்தை பத்தி யோசிக்காம போயிருக்கலாம். ஆனா பிள்ளைங்க கௌரவத்தை பெத்தவங்க காப்பாத்துறதும் கடமைதான். அவளுக்கு என்னால தலை குனிவு வர வேண்டாம். என் பொறுப்பு என்னவோ அதை நான் செஞ்சிடறேன். நான் முறைப்படி என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். சிவா அண்ணே, அதுக்கான ஏற்பாடு பண்ணு. சொல்லிட்டீங்கல்ல, வண்டி வண்டியா சீரை இறக்கிடலாண்ணே. எல்லாம் நல்லபடியா பண்ணிரலாம் மச்சான், நீங்க கவலையை விடுங்க. மாமா, இப்பவே போய் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்கிடலாம். என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கிடுவோம். ஆமாமா, நிறைய கடை வேற ஏறி இறங்கணும். ஆமா போலாம். அண்ணே, போயிட்டு வந்துடுறேன். சீனு, நீ இந்த செக்ல போட்ட டேட்டுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ள நீ பணத்தை ரெடி பண்ணிருவியா? இல்லே பவுன்ஸ் ஆகி ரிட்டர்ன் ஆயிடுமா? அதெல்லாம் எதுவும் ஆகாது சேட்டு. கண்டிப்பா உங்களுக்கு பணம் வந்துடும். இதுக்கு நீ உன் பொண்டாட்டி கொடுத்த பணத்தை என்கிட்ட கொடுத்து உன் கடனை செட்டில் பண்ணிருக்கலாம். இப்பவும் ஒன்னும் கெட்டு போகலே. நேரா போய் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துரு. ஐயோ சேட்டு, அது ஏன் பணம் இல்ல, என் சொந்த முயற்சியில நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். என்ன நம்பிதானே பணம் கொடுத்தீங்க? என் வைஃபை நம்பியா கொடுத்தீங்க? இல்ல இல்ல இல்ல, சரி, நான் உன்னை நம்பித்தான் பணம் கொடுத்தேன். ஆனா நீ சொன்ன டேட்ல பணத்தை திருப்பி கொடுக்கலையே. முதல்ல கொடோன்னு எரிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். அப்புறம் ஃப்ரெண்டு தருவான்னு சொன்னேன், அதுவும் நடக்கல. அப்புறம் உன் பொண்டாட்டி கொடுத்த பணத்தை திரும்ப என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டு. சீனு, நான் உனக்காக எவ்வளவுதான் செய்யறது சொல்லு? அதான் செக்க கொடுத்துருக்கேன்ல, அதுல இருக்கிற டேட்டுக்குள்ள பணம் வந்துடும். சீனு, அதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ள உங்களுக்கு பணம் வரும். வரலன்னா கேளுங்க. என்னமோ சொல்றேன். இந்த முறையும் நான் உன்னை நம்புறேன். ஆனா பணம் மட்டும் வரலே, நான் இவ்வளவு பொறுமையா பேசிக்கிட்டு எல்லாம் இருக்க மாட்டேன். அப்புறம் நீ என்னை வேற மாதிரி பாப்பே. புரியுதா? சொல்லுங்க லிங்கம், என்ன விஷயம்? இல்ல, இந்த சீனு இருக்கான்ல, அவன் இங்க ஒரு பார்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஏங்க, நீங்க என்ன நினைச்சு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுதுங்க. விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஹலோ,
பரவாயில்லையே ரகுராம், உன்கிட்ட தான் பேசணும்னு நினைச்சேன், நீயே போன் எடுத்துட்ட. சந்தோஷம். நான் புவனேஸ்வரி பேசுறேன். என்ன வேணும் உனக்கு? நிலைமைய பார்த்தா சிரிக்கிறதா என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. இப்ப எதுக்கு நீ போன் பண்ணேன்னு மட்டும் சொல்லு. உன் ஒரே பொண்ணு உன் வீட்டுல உன் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி கிளம்பி ஓடிட்டா. அந்த அவமானத்துல இருந்து நீ இன்னும் வெளியிலேயே வரல. அதுக்குள்ள இப்படியெல்லாம் நடக்குது. இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? எதுக்கு போன் பண்ணியோ அதை சொல்லு. சொல்றேன். அதுக்கு தானே போன் பண்ண. உன் மருமக இருக்கான்ல, உன் பொண்ணோட புருஷன் இல்ல, தங்கச்சி பையன் சீனு. அவன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? சீனுவுக்கு என்னாச்சு? அவனுக்கு ஒண்ணும் ஆகல. அவனாலதான் உன் மானம் திரும்ப போக போகுது. அவன் குடிச்சிட்டு பார்ல சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிருக்கான். இப்போ அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. ஏய், யார பத்தி என்ன பேசுற? சீனு அந்த மாதிரி எல்லாம் பண்றவன் இல்ல. அவனுக்கு அந்த பழக்கமும் இல்ல. உன் வீட்டு ஆளுங்களை பத்தி நீ தெரிஞ்சு வச்சிருக்கிற லட்சணம் இதுதான். முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாரு. உன் மருமக அங்க என்ன அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியும். ஹலோ, யாரு? மேடம், நான் எஸ்ஐ பேசுறேன். சொல்லுங்க சார். என்ன சொல்றீங்க சார்? பெரியப்பாவுக்கு தெரியுமா? தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு சார். நீங்க குரு சாருக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால தான் நான் உங்களுக்கு பர்சனலா கால் பண்ணி சொல்றேன். நீங்க முதல்ல ஸ்டேஷனுக்கு வாங்க. சரிங்க சார், நான் வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. சார், நீங்க கடையை போட்டுடுங்க. நாளைக்கு நான் வரேன். சரிங்க மேடம். நிறுத்துங்கண்ணா. நீங்க எங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரிங்கம்மா. சார் சார், என்ன விடுங்க சார். என்ன மேடம், என்னாச்சு இவருக்கு? நல்லா தானே இருந்தாரு. சின்ன பண பிரச்சனை சார், அதான். மத்தபடி வேற எதுவும் இல்ல சார். எஃப்ஐஆர் எல்லாம் போடல. இல்ல இல்ல, குரு சாரு கால் பண்ணி பேசினாரு. எஃப்ஐஆர் போட வேணாம்னு சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாம இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. முக்கியமா ரகுராம் சாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னாரு. இப்ப நீங்க அவரை கூட்டிட்டு போங்க. கான்ஸ்டபிள், ராக ஓபன் பண்ணுங்க. ஓகே சார். சீனு, ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? எனக்கு வீட்டுக்கு வர தெரியாதா? எப்ப பார்த்தாலும் நான் குடிச்சா வந்துட வேண்டியது. விடுறி சீனு. சீனு,